SCSDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நானே விலகிக் கொள்கிறேன். அர்ச்சுனா வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. வேலை நிறுத்தத்தை கைவிட தீர்மானம். இலங்கை போலீசின் புதிய திட்டம். மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவனுக்கு நீதிமன்றம் வழங்கிய கடும் தண்டனை. லண்டனில் கொடூரம், தாய் 2 மகள் வில்லால் தாக்கி படுகொலை. பதவி விலகிய இலங்கை கிரிக்கெட் அணி வீரர் வரிந்து ஹரசங்க. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். என்னை நீங்கள் பதவியிலிருந்து நீக்க வேண்டாம், நானே விலகிக் கொள்கிறேன் என வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள காணொலியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், விடுதலை புலிகள் என காணாமலாக்கப்பட்ட 44,000 பேருடன் என்னையும் ஒருவன் என்று சொன்னால் அது எனக்கு பெருமிதமே. அந்த வழியில் என்னை கைது செய்ய முற்படுகிறீர்களானின் அதையும் தாராளமாக ஏற்றுக்கொள்கிறேன். மேலும் என்னை பதவியிலிருந்து விலக நினைக்கிறீர்கள் என்றால் அதை நீங்கள் செய்ய வேண்டாம். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களை நிறைவேற்றித்தர அதிகாரிகள் தமது வேலை நிறுத்தத்தை கைவிட தீர்மானித்துள்ளார்கள். தமது கோரிக்கைகள் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்காவுடன் நடத்திய கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. பண மோசடி மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி செய்வதை தடுக்கும் நோக்கத்துடன் அரச மற்றும் அரை அரசு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள இலங்கை போலீஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு, மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் கடத்தொழில் நீரியல் வள அமைச்சு ஆகியவற்றுடன் ஏற்கனவே இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை சுங்கத்துடனும் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. பண மோசடி அல்லது பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி செய்தல் போன்ற போலீசாரினால் நடத்தப்படும் விசாரணைகளுக்கு தேவையான தகவல்களை எளிதில் பரிமாற்றிக்கொள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை எட்டுவதே இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நீண்ட காலமாக போலீஸ் விசாரணைகளுக்காக தகவல்களை பெறுவதில் ஏற்படும் தாமதங்கள் குறைவதோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பில் நல்ல அனுபவமுள்ள அதிகாரிகள் குழு ஒன்றை ஈடுபடுத்துவதன் மூலம் பணிகளை வினைத்திறத்துடன் முன்னெடுக்க முடியும் என போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஹம்பாந்தோட்டை பெலியத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் தனது மனைவியை பொல்லால் தாக்கி கொலை செய்த கணவருக்கு தங்காலை மேல் நீதிமன்றம் மரணதண்டனை விதித்துள்ளது. இச்சம்பவம் கடந்த 2006ஆம் ஆண்டு இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவத்தில் ரணசிங்க ஆராய்ச்சிக்கே தினுஷா லக்மாலி என்பவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் வழக்கு நேற்றைய தினம் நீதிமன்ற விசாரணைக்கு வந்தபோது தங்காலை மேல் நீதிமன்ற நீதிவான் உதேஷ் ரணதுங்காவினால் இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. பெலியத்த பிரதேசத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார் என்ற 41 வயதுடைய நபரொருவருக்கே மரணதண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். வடக்கு லண்டனில் தாய் மற்றும் அவரது 2 மகள்கள் வில்லால் தாக்கி படுகொலை செய்த கொடூர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. BBC விளையாட்டு வர்ணனையாளரான ஜோன் ஹெடினின் மனைவி ஹரோல் ஹெடின் 61 மற்றும் மகள்களான ஹன்னா ஹெட் 28, லுஜினஸ் கேட் 25 ஆகியோரே கொல்லப்பட்டுள்ளார்கள். ஹாட்போர்ட் செயலில் உள்ள அவர்களது வீட்டிலேயே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த தாக்குதலை நடத்தியவர் 26 வயதான கைல் கிளிபோர்ட் எனவும் அவர் அந்த மயானத்தில் காயங்களுடன் இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் 2 வருடங்களுக்கு முன்னர் இராணுவத்தை விட்டு வெளியேறிய சந்தேக நபர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நிலையில் காயங்களுக்கு மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதனால் அதிகாரிகளால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை T20 கிரிக்கெட் அணியின் தலைவர் வனிந்து கசரங்க அந்த பதவியிலிருந்து விலகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வனிந்து கசரங்கின ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் இலங்கையின் 20 ஓவர் கிரிக்கெட் அணியில் தொடர்ந்து இருப்பார் என்றும் அந்த அறிவிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நானே விலகிக் கொள்கிறேன். அர்ச்சுனா வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. வேலை நிறுத்தத்தை கைவிட தீர்மானம். இலங்கை போலீசின் புதிய திட்டம். மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவனுக்கு நீதிமன்றம் வழங்கிய கடும் தண்டனை. லண்டனில் கொடூரம், தாய் 2 மகள் வில்லால் தாக்கி படுகொலை. பதவி விலகிய இலங்கை கிரிக்கெட் அணி வீரர் வரிந்து ஹரசங்க.